copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன அனிமி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சாகா ஆஃப் டான்யா த ஈவிலோட எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பன் கதை கேட்கறது விக்டோரியா பொண்ணு தான் காட்டுறாங்க. வணக்கம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்னை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க. நீ சொல்ல என்னது உன்னை அனுப்பியிருக்காங்களா? என்ன தான் உன்னை அனுப்பியிருந்தாலும் நம்ம 2 பேரால இத்தனை ஃபார்ம் வந்து பார்க்க முடியாது, ரொம்ப வேலை அதிகமா அப்படின்னு இவர் சொல்ல, அதுக்கும் நான் பிளானை போட்டு வச்சிட்டேன். ஆல்ரெடி வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்களை கேட்டு இன்னும் நிறைய ஆளுங்களை அனுப்ப சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சே ரொம்ப டேலண்டான சோல்ஜர் வச்சுக்கிறது நமக்கு ஆபத்தாக இருக்குது அப்படின்னு இவன் நினைக்கிறா. இவளை அங்கேயே கொண்டு இருக்கணும் போலே அப்படின்றதையும் நினைக்கிறவ. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த பேட்டலியனுக்காக வந்து ஒரு மேஜிஷியனாக கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து உங்களை சும்மா தான் கூப்பிட்டோம், இது வந்து ஒரு பேச்சுக்காக தான் போட்டு பிளான், இது நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகி போயிட்டே இருக்காங்க. என்னடா இது நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த விக்டோரியா பொண்ணு வந்து கேட்குறா, ஏகப்பட்ட பேர் வந்து ஆல்ரெடி நம்ம ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இதுக்கே அவங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னா அவங்களால எப்படி பேட்டில் ஃபீல்டில் வந்து போராட முடியும் அப்படின்னு சொல்கிறா. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சோல்ஜர் ஒருத்தர் உட்காந்து இன்டர்வியூ பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஹோலோகிராம் மந்திரத்தால் உருவாக்கப்பட்டவர். அதை யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பாஸ். ஆனால் நிறைய பேரால் கண்டுபிடிக்கவே முடியல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. ஒரு 12-15 பேர் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஜென்ரல்ஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுனால தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் சார், இதையே அவங்களால பாஸ் பண்ண முடியலன்னா அவங்களால எப்படி நம்ம நாட்டுக்காக போராட முடியும் அப்படின்னு கேட்குறா. சரி நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போயேம்மா, இப்படியே பண்ணிட்டு இருந்தால் நம்மளால் அந்த பேட்டலியனை போட முடியாது, ஏன்னா 52 பேர் வேணும், வெறும் 12 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்படின்னா நான் அவங்கள ட்ரெயின் பண்ணுமே அப்படின்னு சொல்கிறா. எவ்வளோ நாள் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் 1 மாதம் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா ஒரு சோல்ஜரை ட்ரெயின் பண்ண அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது தேவைப்படும், ஆனால் 1 மாதம் போதும் அப்படின்றத சொல்கிறா. சரின்னு சொல்லி அவளுக்கு தேவையான ஆளுங்களையும் கொடுத்து ட்ரைனிங்க்கு டைமை கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சோல்ஜர்ஸும் அந்த கேம்பில் உட்காந்து எப்பா எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெடி வெடிக்குது. அங்கே இருக்க கேம்ப் செதுருது. என்னடா எதுன்னு வெளியே வந்து பார்த்தா டானியா மேலேருந்து கத்திக்கிட்டு இருக்கா. அவங்க ட்ரைனிங் இப்போத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஆர்டில்லரி, அதாவது கேனன் வச்சு போடுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து வேஸ்ட் புல்லட்ஸ் நிறைய இருக்குதான். அதனால் அதை வச்சு நம்ம ட்ரைனிங் எடுக்கலான்னு இப்போ வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இன்னும் அடுத்த 36 மணி நேரத்துக்கு உங்கள் மேலே வெடி விழுந்துகிட்டே இருக்கும், நீங்கள் அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த விக்டோரியா என்ன பண்ணுறான்னா பள்ளத்தை தோண்டி உள்ளே போய் உட்காந்துக்கிறா. அவளுக்கு நல்லாவே தெரியுது இவளை பற்றி. மற்றவனுங்களாம் என்ன வேஸ்ட் புல்லட் தானே, அது வெடிக்காது அப்படின்னு நினைக்கிறானுங்க. பார்த்தா வெடியுது. பயத்தில் எல்லாரும் தோண்டி ட்ரென்ச் மாதிரி, அதாவது குழிகள் தோண்டி உள்ளே பதுங்குவாங்க தெரியுமா, வாரிலெல்லாம் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 36 மணி நேரத்துக்கு இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. காலையில் ஆகுது, எல்லோரும் ஏஞ்சிக்கிறானுங்க. எப்பா ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சுரா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்போ தான் நம்ம திருப்பியும் டானியா வந்து, ட்ரைனிங் இன்னும் முடியலப்பா, இப்போ தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கீங்க, இப்போ நான் கொடுக்குற டைமுக்குள்ளே 48 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது 2 நாளுக்குள்ளே மந்திரம் எதையுமே யூஸ் பண்ணாமல் நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து சேரணும் அப்படின்னு இவ சொல்கிறா. யாராவது மந்திரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா அவன் மேலேயே பாம்பு போடுவோம் அப்படின்றதையும் சொல்கிறா இவ. சரின்னு ஒரு மேப் கொடுக்குறா. பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தூரமாக இருக்குது. வேறு வழியே இல்லாமல் எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பனியாக இருக்கிறதுனால அதில் நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் போதும். ஐயோ பாம்பு போடுறாங்க, எல்லாரும் உட்காருங்க அப்படின்னா பாம்பும் போடல, ஒன்றும் போடல, வெறும் கலாய்க்கிறதுக்காக அதை அமுச்சு விட்ருக்கா. இந்த ஜென்ரல் ரொம்ப மோசமாக பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்க, அப்படியே நைட் டைம் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் அந்த பக்கமும் இருக்காங்க. அப்படியே இவங்க மறைஞ்சு போகிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக பாதி தூரத்துக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படையில் என்ன பண்ணுறான்னா ஒருத்தன் ட்ரைனிங்கில் பேர் நம்ம சாவடிக்க பார்க்குறாடா, இவ யாரா இவ அப்படின்னு கத்துறா. ஆனால் அவனுக்கு தெரியாது போல், அந்த மாதிரி பனி பிரதேசத்தில் ரொம்ப சத்தமாக கத்தனா பனி சரிவு ஏற்படும். அவள் தான் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஓடுறாங்க. ஆனால் அவங்களால ஓட முடியாது. ஏன்னா பனி சரிவு எவ்வளோ ஸ்பீடாக வருன்றது உங்களுக்கே தெரியும். எல்லாரும் அப்படியே மூடிடுறாங்க. முதல்ல நம்ம விக்டோரியா தான் அடிச்சு பிடிச்சி மேலே ஏந்துக்கிறா. மிச்ச சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியல அவங்களால. ஏன்னா ஏற்கனவே ரொம்பவும் டயர்டாக இருக்காங்க. அப்போ வந்து டானியா வந்து மேலேருந்து பார்க்குறா. இந்த விஷயத்தையே உங்களால் தாக்கு பிடிக்க முடியலன்னா உங்களால் எப்படி போரில் போய் போராட முடியும் அப்படின்னு கேட்குறா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாவரா மாதிரி இருக்கா. ஐயோ செத்துட்டானே எல்லாம் பார்க்க டானியா வந்து ஒரு உதைக்கிறா. ஏன் இப்படி உதைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவன் அப்படியே பனியை கக்குறான் அவன் உள்ளேருந்து. இவரோட பிளான் என்னன்னா, இந்த மாதிரி மோசமான ட்ரைனிங் கொடுத்தா எல்லாரும் ஓடிடுவாங்க, இந்த பேட்டலியன் போடுறதுக்கு இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு பார்க்குறா. என்னடா இப்போ வீட்டுக்கு போனா எல்லாரும் கிளம்பிடுங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு இவங்க சொல்கிறா. இல்லை நாங்கள் தயாராக இருக்கோம், ட்ரைனிங் எடுக்கிறோம், வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு இவங்க மார்ச் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இதை பார்த்து டானியா, டேய் என்னடா நான் ஒரு பிளான் போட்டா நீங்கள் ஒரு பிளான் போடுறீங்க அப்படின்னு பார்க்குறா. அப்படியே ஒரு மாசமாக முடியுது. எல்லாரும் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிச்சிட்டாங்க. இவன் வந்து மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னடா நம்ம இவங்களை வந்து எதனா பண்ணி வெளியே அமிச்சிடலான்னு பார்த்தா எல்லாருமே ட்ரைனிங்கை தாக்கு பிடிச்சிட்டானுங்களே அப்படின்னு யோசிக்க, சரி வேற வழி இல்லைன்னு சொல்லி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறா. நம்ம வந்து எப்பயும் சாவ தான் போகிறோம், ஆனால் அந்த உயிரை நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ணுங்க, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சாக மாட்டீங்க, உங்களோட உயிரை கொடுத்தா நம்ம நாடு தான் வாழும், அப்படின்னா நீங்களும் வாழ்வீங்க, நாட்டுக்காக போராடுங்க அப்படின்னு ஸ்பீச் கொடுக்க எல்லாரும் அப்படியே சல்யூட் அடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டானியா ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஒரு பிளானை போட்டு எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா விடமாட்டானுங்க போலையே அப்படின்னு. அப்போ வந்து இந்த விக்டோரியா பொண்ணு வந்து ஒரு பேப்பர் எடுத்துட்டு தரா. உங்களை மீட் பண்ணுறதுக்காக
ஃபர்ஸ்ட் லிeutenant வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்ட ஆளை தான் சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உடனடியாக வந்து மிஷனுக்கு தயாராகுங்க, சவுத் பார்ட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு கேட்க, என்னது சவுத்துக்கு இப்போவே போகணுமா, இவங்களாம் இன்னும் ட்ரெயின் பண்ணவே முடிக்கல, இன்னும் 6 மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னால், இல்லையே நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணதா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, இது வந்து நான் கொடுத்த ஆர்டர் இல்லைம்மா, ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்தது, கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு இவர் சொல்கிறாரு. ட்ரைனிங் பத்தலன்னு சொல்கிற மற்ற மேஜர்ஸால் வந்து 6000 மீட்டர் தான் பறக்க முடியும், ஆனால் உங்கள் ஸ்குவாடில் வந்து 8000 மீட்டர் பறக்க முடியும், அதுவும் ரொம்ப ஸ்பீடில். இதுக்கு மேலே என்ன ட்ரைனிங் வேணும், நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் இவன் சொல்கிறா. இவ கொடுத்த ட்ரைனிங்லாம் அவனுக்கு பயங்கரமான சோல்ஜர் ஆகிட்டானுங்க. அது வந்து இவன் மழுப்ப பார்க்குறான், ஆனாலும் அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா டாக்கியான்ற ஒரு சின்ன கிங்டம் இருக்குது. எம்பையரோட எதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிப்பப்ளிக் தான். ரிப்பப்ளிக்ன்றது வந்து பெரிய கண்ட்ரி, இவங்க 2 பேருக்குள்ளே பெரிய வார் நடக்குது. இந்த சமயத்தை யூஸ் பண்ணி சுற்றி இருக்க கண்ட்ரிஸும் வந்து சண்டை போடுன்னு நான் சொன்னல, அப்படி சண்டை போகிற ஒரு சின்ன கண்ட்ரி தான் இந்த டாக்கியான்ற கண்ட்ரி. டானியா என்ன பண்ணுறான்னா, அங்கே எத்தனை படம் இருக்குது என்ன எதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா 6 லட்சம் பேர் இருக்கிறதா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. சரி 6 லட்சம் பேரா, எவ்வளோ ஏர்ஃபோர்ஸ் இருக்குன்னு கேட்டால், ஏர்ஃபோர்ஸ்லாம் இல்லைங்க, வெறும் கால் படம் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, இந்த ஏர்ஃபோர்ஸ் இல்லையா, டேய் ஏர்ஃபோர்ஸ் இல்லாமல் ஏன்டா 6 லட்சம் பேரை கூட்டு வரானுங்க இந்த பைத்தியக்காரனுங்க, நீ யோசிக்க. முதல்ல இது உண்மையான இன்ஃபர்மேஷனா தப்பா இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லை இது தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது, நம்ம ஸ்பையை வந்து பிளாக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்க, அப்படியும் இல்லை, இது வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் இவன் சொல்கிறான். என்னது பிளாக்கும் பண்ணலையா, யாரா இவனுங்க 6 லட்சம் பேர் இப்படி அனுப்புகிறானுங்கன்னு யோசிக்க, அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. அவளோட ஸ்குவாட் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க வந்து 203வது கம்பெனி. எல்லாரும் சந்தோஷப்படுங்க, நம்ம இப்போ வாருக்கு போக போகிறோம். இல்லை வார் மாதிரி ஒரு விஷயத்துக்கு போக போகிறோம். 100 கோழியை ஓப்பன் ஃபீல்டில் ஓட விட்டு சுட சொன்னால் நீங்கள் எவ்வளோ ஈஸியாக சுடுவீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். நம்ம எதிரிங்க கிட்ட வெறும் நம்பர் தான் இருக்குது, அவங்க கிட்ட ஏர்ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை, அதனால நம்ம ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய வார் இது மூலியமா வாரனா என்னன்றதை நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாரம் தான் காட்டிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் வந்துகிட்டு இருக்கானுங்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கால படை மாதிரி வந்துகிட்டு இருக்கானுங்க, வெறும் கண்ணை மட்டும் வச்சுட்டு சுட்டுட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மெஜிஷியன்ஸ் இல்லையா, வேற மாதிரி பறந்துட்டு வராங்க. என்னடா சொன்ன மாதிரி இவங்க கிட்ட ஏர்ஃபோர்ஸ் இல்லையே, சரி சுட ஆரம்பிங்க அப்படின்னு இவங்க சொல்ல, நம்ம ஆளுங்கன்னா மந்திரவாதியாச்சே, பாம்பு போடுறானுங்க, என்னென்னவோ பண்ணுறானுங்க. அவனுங்க எல்லாம் வந்து எறும்பு கூட்டத்துக்கு நடுவில் கல்லை போட்ட மாதிரி கலைஞ்சு ஓடுறானுங்க. பின்ன என்ன பண்ண முடியும், இவங்க கிட்ட வந்து ஏர்ஃபோர்ஸ் இருக்கு, ஆனால் எதிரி கிட்ட வந்து இல்லை, அதனால அவங்க தப்பிச்சு ஓடுறது தான் ஒரே வழி. அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா அப்படியே ஒரு ஃபார்மேஷன் மாதிரி கும்பலாக கூடி இவங்களை சுடலான்னு ட்ரை பண்ணுறாங்க, ஆனாலும் அதுவும் முடியல. ஏன்னா வந்து நார்மலாக ஒரு கன்னுக்கு இவ்வளோ தான் ரேஞ்சுன்னு இருக்கும், ஆனால் இவங்க வந்து மந்திரவாதிங்கன்றதுனால அதை விட தாண்டி அடிப்பாங்க. இவங்களும் என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் டானியா ஸ்குவாட் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஈஸியாக அடிச்சு போட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த டானியா ஸ்குவாட்லேயே ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, இவங்க இந்த மாதிரி ஃபார்மேஷன் பார்த்துட்டு பயந்து பின்னாடி போகிறான். யாரா இவன் புக்கை பார்த்து படிக்கிற மாதிரி அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான், அவங்களால முதல்ல நம்ம சுடவே முடியாது, இவையா பயந்து பின்னாடி போறா அப்படின்னு பார்க்க, சரி நம்மளும் கிளம்ப இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, வாங்க அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸை போய் அடிக்கலாம் அப்படின்னு போறாங்க. இந்த 6 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இவங்களை திசை திருப்பத்துக்காக தான். மெயின் ஃபோர்ஸ் வந்து பின்னாடி ஒரு இடத்துல இருக்கு, அந்த இடத்த தான் அடிக்கிறதுக்காக டானியா போறாங்க. போய் இறங்கி ஒழுங்கா இங்க சரண்டர் ஆயிடுங்க, இல்லைன்னா அவங்களோட உயிரை வந்து நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, அவனுங்கெல்லாம் இன்னும் சின்ன பொண்ணு வந்துட்டு என்னையே கலாய்க்கிறியா, டேய் சுட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க கிட்ட தான் ஷீல்டு இருக்கே, அசால்ட்டா போட்டு அதை தடுத்துட்டு இருக்கானுங்க. அவங்க கமாண்டரை தவிர மற்ற எல்லாரையும் கொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரையும் கொண்டு போட்டுடுறாங்க. அவங்க கமாண்டரை பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு பூபி ட்ராப் செட் பண்ணுறாங்க. பூபி ட்ராப்னா என்னன்னா, கிரனேடை வச்சுட்டு ஸ்ட்ரிங் மாதிரி கட்டி விட்டுருவாங்க. யாராவது அங்கே காலை வச்சாங்கன்னா அப்படியே அது டமால்னு விடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் முன்னாடி போவோம், அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போறா. அந்த டாக்கியா கிங்டமோட கேபிட்டலுக்கு போறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸில் வந்து கன்னை மேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இவங்க சின்ன கண்ட்ரின்றதுனால அவங்களோ இவங்க கீழே வந்து காசும் பணமும் இருக்காது இல்லையா, அதனால என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய கண்ட்ரிஸ், அதாவது ரிப்பப்ளிக் மாதிரி கண்ட்ரிலேருந்து காசை வாங்கி கன்னெல்லாம் ரெடி பண்ணி சண்டை போடுறாங்க. இது வந்து டானியா பார்த்துடுறான். சரி வந்து நம்ம வந்து இப்போ அட்டாக் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து மிலிட்ரி ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம், முதல்ல நம்ம வார்னிங் கொடுப்போம், அவங்க அதுக்கும் மேலே வந்து படி இல்லைன்னா நம்ம வந்து கொண்டுடுவோம் அப்படின்னு இவ சொல்கிறா. இது வந்து சும்மா தான் சொல்கிறேன், இவ குழந்தை வயசில் வந்து வார்னிங் கொடுக்குறா. எல்லாரும் இங்கேருந்து ஓடிடுங்க, இல்லைன்னா உங்களை சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு எல்லாம் சிரிக்கிறாடுங்க. யாரா இது சின்ன குழந்தை பேசிகிட்டு இருக்குன்னு. அவ்வளோதான்ப்பா, நம்ம வார்னிங் குத்தாச்சு, ரூல்ஸே ஃபாலோ பண்ணியாச்சு, இதுக்கு மேலே அவன் தப்பிச்சு ஓடனா சுட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முன்னாடியே தெரிஞ்ச விஷயமாச்சு அப்படின்னு சொல்லி டானியா வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை வேண்டி பெருசாக மந்திரம் போட்டு பாமை போடுறா. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வெடிச்சு செதறுது. அவ்வளோதான், அந்த வேலை முடிஞ்சு, வாங்கடா வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு இருந்தது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கங்க. அப்புறம் கடைசி ஒரு விஷயம், வர சண்டே நான் வந்து எபிக் மூவிஸ் அப்படின்னு போடலான்னு இருக்கேன். அதாவது ஆனிமி மூவிஸ், வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் பார்க்க வேண்டிய மூவிஸ்ன்னு சொல்லி போட போகிறேன். நீங்கள் அதை வந்து பாருங்கள் கண்டிப்பாக. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் பாய்.